தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவனை திருத்தினாத்தானே சௌசீலன் என்று ராமனை கொண்டாடுவார்கள். அதனாலதான் இருக்கிறதுலயே மோசமான விபீஷணனை தேடி வந்தாராம். விபீஷணன் நினைச்சிட்டு இருக்கா, இந்த பாக்கியம் நமக்கு எங்கேயானு கட்டுமா? சீலக்கையேஷ தவஹந்த தயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜெகதண்ட மத்தியே க்ஷோதீய சோபிகி ஜனஸ்ய கிருதே கிருதித்வம் அத்ராவதீர்ய நனு லோச்சன கோச்சரோ பூ. பிறந்தாய் மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தா தேவாதிகம் சரிதமங்க கிம் அபியகாரிஷி. நீ பிறந்ததெல்லாம் மனித செயலை செயல்றதுக்கா அல்லது மனித செயலை தாண்டி இருக்கிற அதிமானுஷமான சேட்டிதங்கள் செய்யவா? அதிமானுஷ சீலவித்த வேஷை அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். ராமன் பிறந்ததே சௌசீல்ய குணத்தை காட்டுவதற்காக. இப்ப விபீஷணன் துடிச்சு இந்த பக்கம் நிற்கிறார். சுக்ரீவன் சொல்லிட்டான், வா விபீஷணா, ராமன் உன்னை அங்கீகரித்து விட்டான். அப்பதான் சகலாங்கங்களும் புலகிதாங்கியனாக ஆகி போனார். கத்கத ஸ்வரம் மாறி போச்சு, கண்லேருந்து ஜலஞ்சலமா விழருது. ஏற்கனவே எதிர்பார்ப்பு பயம் என்ன நடக்குமோன்னு உறுதி இருக்கு. ஆனா ராமன் அங்கீகரிக்கணுமே, கூட இருக்கிற பாகவதோத்தமர்கள் ஒத்துக்கணுமே. இந்த துடுப்போட விபீஷணன் நின்றார். வார்த்தை கேட்டான் இல்லையோ, உடனே பகு ஆனந்தம். ஆகாசத்திலிருந்து கீழே குளித்தார். கையை கூப்பி கொண்டு நேர ராமனை குறித்து ஓடுகிறார். சுக்ரீவனை விழுந்து நமஸ்கரித்தான். சுக்ரீவா, உன்னாலதான் இந்த செயலிறக்க நடந்தது. எப்போதும் கடகர்களை நாம் க்ஷேணம் பண்ண வேண்டும். பகவானிடத்துல போறோம்னால் அது ஒரு பாகவத்தோத்தமன் மூலமாக செல்ல வேண்டும் இல்லையோ. அதுக்காக சுக்ரீவனை வணங்கினான். கிட்டக்க போன உடனே பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனை வணங்கினான். அதுவும் முக்கியம். அந்த பாகவதனை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை பற்ற வேண்டும். லக்ஷ்மணனை வணங்கிட்டு தடால்னு ராமன் திருவடிகளில் விழுந்துட்டார். பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச. என்னால் லங்கை விடப்பட்டது, மித்திரர்கள் விடப்பட்டார்கள், தனதானியங்கள் விடப்பட்டன, அனைத்தையும் துறந்து வந்தேன் ராமா.